வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் அடியேனது பணிவான வணக்கங்கள். வாழ்க்கையிலே ஏதோ ஒரு வகையிலே அனைவரும் பந்தப்பட்டுத்தான் கிடைக்கிறோம். உலகமே ஒரு விதத்திலே த ஹோல் வேர்ல்ட் இஸ் அ பாண்டேஜ் என்று சொல்லக்கூடிய அறிஞரின் சொல்லையும் அறிந்திருக்கிறேன். ஒரு ஜாதகத்திலே 3ஆம் இடம் என்பது சிறைக்கு செல்லக்கூடிய அவலத்தையும் சொல்லக்கூடியதாகும். அது வீரியஸ்தானம் மட்டுமே கிடையாது. 4ஆம் இடம் என்பது இல்லத்தை சொல்லும். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். அதிலிருந்து விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது, அதுல இருந்து கரெக்டா 12 ஹவுஸ் ரிவர்ஸ்ல கால்குலேட் பண்ணீங்கன்னா 3ஆம் வீடு வரும். அது போல சிலருக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலோ, செவ்வாயும் ராகுவும் சேர்ந்திருந்தாலோ, சிலருக்கோ 12லே சனீஸ்வரர் மறைந்து விட்டாலோ, அதெல்லாம் வாழ்க்கையில முயற்சி செய்து செய்து ஐயா எங்களுக்கு ஒரு முன்னேற்றமே வந்து விடாத ஐயா, வாழ்க்கையில நொந்துட்டோம் ஐயா, எவ்வளவோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் உண்டு. எனக்கு ஒரு நண்பர் அழைக்கிறார். ஐயா, வேண்டாத வீண்படியில என் சகோதரர் மாட்டி விட்டார். மிக நல்ல மனிதர், எனினும் ஏதோ ஒரு விதிவசத்தாலே 6ஆம் வீட்டிற்குரிய திசை நடப்பதாலே 3ஆம் வீட்டில் ஒரு பாதிப்பு வந்ததாலே சிறைக்கு செல்லும் அளவுக்கு ஒரு சட்ட சிக்கல் வந்து விட்டது. இதிலிருந்து காப்பாற்றுங்கள், கரையேற்றுங்கள் என்று ஒரு நண்பர் கேட்கிறார். கேட்டதுமே உடனே நான் சொன்னேன், ஐயா இதுல சனீஸ்வரருடைய பங்கு மிக மிக முக்கியமானது. ஜாதகத்துல லக்னம் என்பது நீங்க 7ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்திலே அங்கே சுக்கிரன் என்ற இடத்திலே நீதிமானாக சனீஸ்வரர் இருக்கிறார். இதற்கு ஒரு தீர்வை சொல்லுகிறேன் என்றேன். உடனே அவர் கேட்டார், ஐயா நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், நீங்க பாட்டுக்கு இங்க இருக்கிற கோயிலுக்கு வாங்கன்னு 2 கோயிலை சொல்லிட்டீங்கன்னா என்னால முடியாது. அதுவும் இப்ப இருக்கிற சிக்கல் முதல்ல தீர்றதுக்கு வழியே சொல்லுங்க அப்படின்னார். உடனே தான் சொன்னேன், இருப்பதிலே சனீஸ்வரருக்கான எளிமையான தீர்வுகள், அதுவும் இல்லத்திலே அமர்ந்தபடி அது பலன் கொடுக்கணும். நாம இருக்கோம், மருந்து இங்கே உடனே இனிமையாக உண்ணக்கூடிய வகையிலே இருக்க வேண்டும். முதலிலே ஒரு கதை, பிப்பலாத மகரிஷி கதை என்ற ஒரு கதை உண்டு. இந்த கதையை கேட்டு விட்டாலே உங்களுக்கு சனீஸ்வரரின் தோஷம் அகன்று விடும். என்னவென்று சொன்னால், ஒரு முனிவர் இருக்கிறார். அவர் பேரு ததிசி முனிவர் என்று பெயர். அவர் தன்னுடைய உடலை விட்டு செல்லும் காலம் வந்துவிட்டது. உடனே இந்திரனது வஜ்ராயுதமாக அவரது முதுகு எலும்பு பயன்படுத்தப்படுகிறது என்பது ஒரு புராண கதை. அவரது மகன் பீப்பலாத மகரிஷி, பீப்பல் என்று சொன்னால் அரச மரத்தை குறிக்கும். இந்த குழந்தை பிறந்ததுமே அரச மரத்தடியிலே அமர்ந்து விடுகிறது. அரச மரம் என்று சொல்லக்கூடியது மரங்களிலே அரசன் என்று சொல்லக்கூடிய வகையிலே இருக்கக்கூடியது. உட்கார்ந்து என்ன பண்ணுதான், தினமும் சிவநாமத்தை சொல்ல துவங்குகிறது. சில குழந்தைகள்லாம் பிறந்ததுமே அதற்கு ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொள்கிறது. அதுபோல இந்த குழந்தை தினமும் என்ன பண்ணுது, சிவ 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 சிவன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ இந்த குழந்தை யோசிக்கிறது, மற்ற குழந்தைகளுக்கெல்லாம் அவர்கள் பெற்றோர் எல்லாம் இருக்காங்க, நமக்கு மட்டும் ஏன் விதிவசத்தால் இவ்வாறு நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி சிவ சிவன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது நாரத மகரிஷி அந்த குழந்தையிடம் வருகிறார். வந்து சொல்றார், கண்ணே, தினமும் உன்னிடம் இருக்கக்கூடிய உணவிலே சிறிது இல்லாதவர்களுக்கு உதவுன்னு. இந்த குழந்தைக்கு ஏதோ கிடைக்கிற உணவுல ஒரு அரிசி மாவோ ஒரு வெல்லமோ தினமும் எறும்பிற்கு போடுவது, அல்லன்னா பசுமாட்டை கண்டால் வணங்குவது, இது போன்ற பெரியோர்களை கண்டால் வணங்குவது, இது போன்ற நல்ல பழக்க வழக்கங்களும் சேர்ந்து விடுகிறது. இந்த பீப்பலாத மகரிஷி 16 வயதினை அடைகிறான். அடையும் பொழுது இவனுக்கு ஒரு நாள் சந்தேகம், ஏன் நம்மை விதி துரத்தியது, நம் தாய் தந்தையருக்கு ஏன் இவ்வாறு சிறு வயதிலே ஒரு கண்டம் ஏற்பட்டதுன்னு தியானம் செய்யும் பொழுது அவனுக்கு ஒரு ஞானம் பிறக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஆயுளை தீர்மானிப்பவர் சனீஸ்வரர். இந்த சனீஸ்வரர் ஏதோ ஒரு வகையிலே ஜாதகத்திலே கெட்டுவிட்டால் அவர்களுக்கு அந்த காலத்தில் ஒரு கண்டம் ஏற்பட்டு விடுகிறது என்பதும், அந்த கண்டத்தை நீக்கக்கூடியவன் திருநீலகண்டம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் மட்டுமே என்பதையும் அறிந்து விடுகிறார். மீண்டும் தவம் தொடருகிறது. திருநீலகண்டம் 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 என்று தியானிக்கிறார். இந்த திருநீலகண்டம் என்பதை சொன்னாலே உங்க ஜாதகத்துல சனீஸ்வரருடைய தன்மை வெகுவாக
நன்மையை செய்ய துவங்கிவிடும். காரணம் என்ன? கழுத்திலே இருக்கக்கூடிய சக்கரத்துக்கு பேர் என்னங்க? விசுத்தி சக்கரம்னு பேரு. இந்த விசுத்தி சக்கரத்துக்கு யாருங்க அத்தாரிட்டி? சனீஸ்வரர் தான் அத்தாரிட்டி. இந்த விசுத்தி சக்கரம் ரிப்பேர் ஆகிறது தான் நம்ம தைராய்டு பிரச்சனைன்னு சொல்றோம். உடல் பருமனாவது, ஏதோ வருது, அதெல்லாம் சொல்றோம். இந்த விசுத்தி சக்கரத்தை சரி செய்யக்கூடிய தன்மை படைத்தவர் அப்படின்றதுனால தான் அவருக்கு பேரு திருநீலகண்டம். இதை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். வானத்திலே பார்க்கிறார், சனீஸ்வரர் செல்கிறார். அவரது தேர் நிலை தடுமாறுகிறது. உடனே அவர் சொல்றாரு, அப்பா ஏன்பா அப்படின்னு. எதற்கு எங்கள் தாய் தந்தைக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னும் போது சனீஸ்வரர் சொல்கிறார், நானும் அந்த பரமேஸ்வரனது பணியால் தான்ப்பா. விதியை மாற்றக்கூடிய சக்தி என்னிடமும் கிடையாது. ஏதேனும் என்னிடம் தவறு இருந்தால் என்னை மன்னித்து விடு அப்படின்னு. உடனே, ஐயா நீங்க என்னோட பெரியவர், அடியேன் கிட்ட மன்னிப்பு கேட்பதா? என்ன மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு நான் தழுதழுக்க நமது பீப்பலாத மகரிஷி வணங்குகிறார். உடனே சொன்னார், கண்ணா உனக்கு வரம் தருகிறேன், என்ன வேண்டும் என்றார். உடனே இவர் கேட்கிறார், யாரெல்லாம் ஒரு ஆலயத்துக்கு போறீங்க, அங்க ஏதோ எறும்புக்கு அரிசி மாவும் வெள்ளத்தையும் கலந்து சிறிது போட்டு விட்டு நமசிவாய நமசிவாயன்னு சொல்லிட்டு அந்த எறும்புக்கு ஏதோ ஒரு உணவு கொடுத்தால் கூட அவர்களுக்கு சனீஸ்வரரின் தோஷம் தீர வேண்டும். அதே போல மாற்றுத்திறன் உள்ளோருக்கு உதவ வேண்டும். அதே போல எங்கெல்லாம் பெரியவர்களை பணிவுடன் வணங்குகிறார்களோ அவர்களுக்கும் சனீஸ்வரர் அருள் புரிய வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறார் பீப்பலாத மகரிஷி. பார்க்கிறார் சனீஸ்வரர், எவ்வளவு நல்ல குணம், எல்லாரையும் மதிச்சு பழகணும்னு ஒரு வரத்தை கேட்கிறார். எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கணும்ன்றார். அனைத்து மக்களின் நலனையும் கேட்கும் இந்த பீப்பலாத மகரிஷிக்கு சனீஸ்வரர் தானாக விரும்பி ஒரு வரத்தை கொடுக்கிறார். என்னங்க? ஓம் பீப்பலாத மகரிஷியே நமக. எளிமையான பேர். இந்த பீப்பலாத மகரிஷியை யார் ஒருவர் மனதார வேண்டி எனக்கு சனீஸ்வரர் தோஷம் தாங்கலப்பா, என்னை காப்பாத்துப்பான்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு சனீஸ்வரரது தோஷம் வெகுவாக குறைந்துவிடும் அல்லது நன்மையை செய்ய துவங்கிவிடும். மற்றொரு வரத்தையும் தருகிறார் சனீஸ்வரர். என்னன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு யார் ஒருவர் உதவுகிறாரோ அவருக்கு 7 தலைமுறையும் செழிக்கும்ன்றார். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா தெரியும், ஜெய்ப்பூர் ஃபுட் அப்படின்னு ஒண்ணு வரும். அதுல ப்ராஸ்தட்டிக் லிம்புன்னு ஒண்ணு வரும். அப்படின்னா என்னன்னா, செயற்கை கால். நம்ம அரசு எவ்வளவோ செய்யுது, எவ்வளவோ சமூக நிறுவனங்கள்லாம் செய்யுது. அதுபோல செயற்கை கால்களை, செயற்கை உறுப்புகளை நாம் ஆன்லைன்ல கூகுள் பண்ணீங்கன்னா வரும். அது போன்று வாங்கி தரக்கூடியது என்றால் அதற்குள்ள ATG எக்ஸம்ஷன் கூட ஒன்று இருக்குங்க. டாக்ஸ் எக்ஸம்ஷன்லாம் கூகுள் பண்ணீங்கன்னா தெரியும். அது போல வாங்கி தந்தால் ஆன்லைன்லயே இப்போதெல்லாம் இயலும். செய்தீங்கன்னா அதுல ஒரு பெரும் நன்மை கிடைக்கும். ஏன்னா சனீஸ்வரர் என்று சொல்லக்கூடியது காலை குறிக்கும் ஒண்ணு. அதே போல தினமும் வீட்டுல ஒரு சின்ன வாக்கிங் போனீங்கன்னாலும், ஏனென்றால் நடைபயிற்சியும் சனீஸ்வரருக்குரியதுதான். அதே போல முறையான யோகா ஆசிரியர்களிடம் சென்று மூச்சு பயிற்சியை பழகி கொண்டால் கூட சனீஸ்வரரின் தோஷங்கள் விலகும். அதுபோல ஒரு மந்திரமும் இருக்கிறது. கார்கோடகஸ்ய நாகஸ்ய தமயந்தியா நலஸ்ய ச ருதுபர்ணஸ்ய ராஜரிஷே கீர்த்தனம் கலிநாசனம். இந்த மந்திரத்தை அவ்வப்போது சொல்லி வரலாம். இல்லைன்னா இதுல இருக்கக்கூடியதை மீண்டும் மீண்டும் பிளே செய்தும் கேட்கலாம். மீண்டும், நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம் என்றும் சொல்லி வரலாம். அதே போல ஒரு முறை சனீஸ்வரர் தன் அன்னையிடம், சாயாதேவியிடம் கேட்டாராம், அம்மா யமனை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்கம்மா, என்னை யாரும் மதிப்பது கிடையாது, எனக்கு ஒரு வரத்தை தா என்று சொல்ல, அவள் மகாபைரவர் உபாசனையை பற்றிக்கொள் என்று சொல்லவே, அதுபோலவே மகாபைரவர் உபாசனை செய்ததால் தான் யமனுக்கு போலவே ஒரு அளவற்றிய ஆற்றல்களை சனீஸ்வரர் பெற்றதாக சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா, ஓம் ஹ்ரீம் மகாபைரவாய நமஹ, இந்த மந்திரத்தையும் அனுதினமும் 8 முறை ஓதி வந்தாலும் சனீஸ்வரர் தோஷம் விலகும். அப்புறம் அந்த நண்பர்கிட்ட இதை சொல்றேன். அதை முறையாக செய்ய துவங்கினார். அவரது சகோதரர் அந்த இக்கட்டிலிருந்து மீண்டு வாழ்க்கையிலே
பெரும் வெற்றிகளை அடைந்தார் என்பது ஒரு வரலாறு. சிவ சிவ.